மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. Assalamualaikum friends, welcome to our channel. Ibrahim Farm part 2 continue. என்னடா அது மயில் போயிட்டு இருக்குன்னு தானே நீங்க பாக்குறீங்க? அது வான்கோழி. மயில் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. என்ன கலிஃபா, நான் சொல்றது சரிதானே? இன்னும் பைத்தியக்காரவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிற? நீ என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல? நீ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல? நீ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல? நீ இதான் ஃப்ரெண்ட்ஸ், 4 கொம்பு இருக்கு ஆடு. எங்க அக்கா பாத்தீங்களா, கொம்பை பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலைக்கு இது இல்ல பாத்தீங்களா? ஆட்டை பார்த்த கையோட மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப். அக்கா எனக்கு ஒரு டவுட். என்னடா? ஆட்டை பார்த்த உடனே அவங்க என்ன ஆட்டையா தொட்டாங்க? ஐயோ ஐயோ, பழமொழி சொன்னா அதை ரசிக்கணும், ஒரு கேள்வி கேட்க கூடாது. வேதம் ஓதுதா? இவங்க மட்டும் வேதம் சாத்தம் ஓதுறாங்க. அப்படின்னா இதெல்லாம் ஆராய கூடாது, அனுபவிக்கணும். கேட்கறது கடம்பாக்கி கையில துப்பாக்கி நானா? இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கிறீங்க? பழமொழி சொன்னா அனுபவிக்கணும். ஓ, இது வந்துட்டு இக்வானா வகையை சேர்ந்தது. அதுலயே நல்ல சைஸ்லாம் பெருசா. இது லிசார்ட் மாதிரி இருக்கும். இது கொமோடோ டிராகன். இது பேரு கொமோடோ டிராகன்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது பேரு உடும்பு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை நாங்க தொட்டெல்லாம் பார்த்தோம், விளாண்டோம். என் தம்பி விளாண்டான் வேற. எங்களை ஒண்ணுமே அது பண்ணல. இங்க பாருங்க, அதெல்லாம் எப்படி தொட்டு பாக்குறேன்னு பாத்தீங்களா? அது வாழெல்லாம் புடிச்சு விளாடுறேன். எல்லாம் கூண்டுக்குள்ள இருக்க தைரியம் தான்டா உனக்கு. இங்க வந்துட்டு அமெரிக்கன் டாக்லாம் இருந்துச்சு. பக்கத்துல வந்தோடனே கடிக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு. இது வந்துட்டு பேர்ட்ஸ் கூடு. அப்படி என்ன இருக்குன்னா, நம்ம அந்த கூண்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம கையில ஃபுட் எல்லாம் தருவாங்க. நம்ம இப்படி கையை நீட்டிட்டு நின்றா பேர்ட்ஸ் எல்லாம் வரும். நீங்களே பாருங்க. இங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இருக்கு. இங்க ஊஞ்சல்லாம் இருக்கு, சேர் இருக்கு. இங்க பாத்தீங்களா, நாங்க ஃபேமிலியோட ஆடிக்கிட்டு இருக்கோம். தான் அங்க ஒரு ஊஞ்சல் இருக்கு, அதுல ஒருத்தர் மட்டும் உட்கார்ற மாதிரி இருக்கும். டேபிள் இருக்கு, சேர் இருக்கு. அந்த சேர் போனா ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். எல்லாமே இருக்கு. ஆக மொத்தத்துல நம்ம இப்ராஹிம் ஃபார்முக்கு வந்தா பெரிய ஃபன் தான் இருக்கு. பாடு பாயே. பாலிருக்கி பழமிருக்கி பசியிருக்காத
அப்பா. அங்க பார்த்தோம்னா ரெசார்ட் கட்டி இருந்தாங்க, அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் கட்டி இருந்தாங்க. இது எப்படியும் 4-3 monthsல முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா குதிரை வண்டி இருக்கு, மாட்டு வண்டி இருக்கு, எல்லா வண்டியும் இருக்கு. அதுவும் முக்கியமா கேமல் இருக்கு, குதிரை சவாரி இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம போற இடம் தான் முக்கியமான இடம், த்ரில்லிங்கான இடம். டாடா. இந்த இடம் தான் தெரியலிங்கான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயம். இங்க பாத்தீங்கன்னா முள்ளம்பன்றி இருக்குது, இக்வானா இருக்கு, பறக்கும் ஸ்குலியர் இருக்குது, வெள்ளராட் இருக்குது. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு. அந்த வெள்ளை ரேட்டை எதுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒயிட் பைத்தானுக்கு போடதான் அந்த ஒயிட் ரேட்டு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை பைத்தான். என்னடா நீ வெள்ளை பைத்தான்னு சொல்ற, ஒயிட் பைத்தான் சொல்றா? யாரு சாமி நீ? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? வெல்கம் டு அவர் கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பாத்தீங்களா நம்ம கலிஃபா என்ன பண்ணிட்டு இருக்காண்டு? முள்ளமன்றை எடுத்து கையில வச்சுட்டு இருக்கான். எங்க அக்காவும் சேர்த்து கையில பிடிச்சாங்க. தலைக்கு தைரியத்தை பாத்தீங்களா? எங்க அக்கா எல்லா விலங்குமே கையில பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ளையிங் ஸ்குரில். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு சீக்கிரமாவே எப்படி தாவுது பாத்தீங்களா? இதுக்கு நைட்டு தான் வந்துட்டு கண்ணு தெரியும், காலையில வந்துட்டு கண்ணு தெரியாது. இது வெள்ளையும் இருக்கு, கருப்பும் இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காண்டி என் தம்பி ஃப்ளையிங் ஸ்குரில்லாம் கையில எடுத்து வைக்கிறான். மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப். நல்லா இல்ல நம்ம ஸ்லாங்லயே நம்ம சொல்லலாம். மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இக்வானா, இலியானா இல்ல. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பான்சர் பிள்ளைய தடவி கொடுக்குற மாதிரி இக்வானாவை தடவி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு, என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு. பாருங்க பாருங்க, நான் கையில ஒயிட் பைத்தான சுருட்டி பிடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? யாராச்சும் அவனை நிறுத்த சொல்லுங்களேண்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்கார.
நீ மட்டும் தான் பிடிப்பியா? நானும் பிடிக்கும்ல. நம்ம தலை பாத்தீங்களா, பாம்புக்கு கிஸ் எல்லாம் கொடுக்குது. அக்கா இந்த பாம்புக்கு பல்லு இருக்குமா? ஏன்டா கைய விட்டு பாரு, அப்படி இல்லைன்னா பல்லு விளக்கி விட்டுட்டு வா, பல்லு இருந்துச்சுன்னா. கேக்குறான் பாரு கேனப்ப மாதிரி கேள்வி. அட்ரஸ் இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவன் மலைப்பாம்பு கையில பிடிச்சிட்டு இருக்கான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் மலைப்பாம்புலாம் கையில பிடிச்சிப்பேன். நான் அவ்வளவு பெரிய ஆளை. ஆமா, இவர் பெரிய ஆளு. 5 ரூபாய் தாளு. மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப். இதுதான் கோல்டன் கீரிப்புள்ள. கைப்புள்ள இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கீரிப்புள்ள. கீரிப்புள்ள கூட என்ன மாதிரி கியூட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொசு தொல்லை தாங்க முடியல நாராயணா. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மாவை தூக்கிட்டாங்க. எங்க வீட்லயே எங்க அம்மா தான் ரொம்ப தைரியசாலி, எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. ஆமாடா, என்னையும் தூக்கி வளர்க்கும் போது அதை தூக்க மாட்டாங்களாடா. வந்துட்டோம்ல, நாங்க முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம்ல. இது எப்படி விடுவோம்? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்கிறதுலே இதுதான் பெரிய பாம்பு. இதை கழுத்துல போடுவாங்க. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 20 ரூபாய். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பெரிய பாம்பை தூக்கி கழுத்துல போட்டிருக்கேன் ஈஸியா. எனக்கு அப்புறம் நம்ம ஸ்பான்சரும் பாம்பு தூக்கி கழுத்துல போட்டாரு. நாங்க விளையாடுற மாதிரியே நம்ம ஸ்பான்சர் கூட பாம்பு சூப்பரா விளையாண்டுச்சு. அவரும் விளையாண்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பாம்பு மூஞ்சிக்கிட்டே போகுது ஃப்ரெண்ட்ஸ். அக்கா நில்லுங்க, இன்னும் கிளி கூட பாக்கலையே. அவன் குறுக்க மட்டும் நீங்க போயிடாதீங்க சார். அவன் இப்ப ஃபயரா இருக்கான் போல இருக்கு. பாத்திரியில அவங்க பாப்பாங்கடா. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க.